சினிமா வந்து அதிகபட்சம் ஒரு 2 to 2.25 மணி நேரம் தானே சார் ஒரு பிக்சர். அந்த படத்தை நம்ம பாக்குறோம், அது போர் அடிக்காம இருக்கிறது எத்தனை கேரக்டர்ஸ் வைக்கிறாங்க இல்லையா? ஒரு ஹீரோ ஹீரோயின், ஒரு லவ் இருக்கும், ஒரு சாங் இருக்கும், ஒரு ரொமான்ஸ் இருக்கும், போர் அடிக்காம இருக்க. ஒரு வில்லன் இருப்பான், அவனுக்கு ஒரு 10 அடியாள் இருப்பான், மெயின் தாதா ஒருத்தர் இருப்பான். சோ இது எல்லாமே என்னன்னா போர் அடிக்காம இருக்கிறதுக்கு. சோ அதே மாதிரி இந்த 2.25 மணி நேரம் படம் போர் அடிக்காம இருக்கிறதுக்கே நமக்கு இத்தனை வில்லன்ஸ் இருக்கும்போது வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய டிராவல். அது போர் அடிக்காம இருக்கிறதுக்கு 1000 வில்லன் வருவாங்க, 1000 நம்பிக்கை துரோகி இருப்பான், 1000 எதிரி இருப்பான், 2000 நண்பர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே எது வேணும் வேண்டாம் சூஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப நெடியது. அதனால நின்னு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். நானும் மனுஷன் தான், நீனும் மனுஷன் தான், எல்லாருக்கும் கஷ்டம் ஒண்ணுதான். புரியுதா? நம்மள வெளியில என்னதான் பிரிச்சு போட்டாலும் வெட்டினா உனக்கும் ரத்தம் எனக்கும் ரத்தம், உனக்கும் வலி எனக்கும் வலி, உனக்கும் அம்மா எனக்கும் அம்மா தான். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, இந்த அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு. அவனை பத்தி அவனால சொல்லிக்க முடியாது, அதனால அவன் நம்மளை பத்தி சொல்றான். அப்புறம் எதுக்கு அவனை பத்தி நம்ம கவலைப்பட்டு அவனுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும்? முதல்ல சொல்ற இடத்துல நீ இல்ல, உனக்கெல்லாம் பதில் சொல்ற இடத்துல நானும் இல்ல. லைஃப்ல என்ன வேணா நடக்கட்டும், தயவு செஞ்சு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துடாதீங்க, பயப்படாதீங்க. நான் அவன் என்ன சொல்லுவானோ, இவன் என்ன நினைச்சுப்பானோ, தேவையே இல்லைங்கிற. இது நம்ம வாழ்க்கை, நாம தான் வாழ போறோம். மிஞ்சி போனா செத்து போனா மறந்து போறதுக்கு 2 நாள் ஆக்குவாங்களா? இதுக்கு போய் நம்ம இந்த போராடணுமா? இந்த சொசைட்டிக்காக பாக்கணுமா? நமக்காக வாழணுங்க. என்ன நடந்தாலும் சரி, தைரியமா இருங்க, பயப்படாம இருங்க. லைஃப்ல எதுக்குமே பயப்படாது. உனக்கு சரின்னு தோன்றத தைரியமா செய். ஏன்னா தப்பா இருக்கிறத நம்ம செய்ய மாட்டோம்.